அதில் போய் பாஞ்சிட்டு போருங்க. பத்தி ஏற்றி வச்சிருப்பேன். இதுதான் என்னோட வண்டியில டேஷ்போர்டு. இது வந்து அப்பதான் இது வந்து பாருங்க. இது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுதியிலேருந்து நான் உங்கள் ரியலி பாலா பேசுறேன். எல்லாமே நம்ம வீடியோ பாக்குறீங்க, எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வந்து நம்ம காலம்பரம் எழுந்திரிச்சு டியூட்டி கிளம்பியாச்சு. டியூட்டி கிளம்பி அப்படியே உட்காந்துருக்கோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நீ யாரும் வரல. எல்லாம் வழக்கம் போலதான், லேட்டு தான். என்ன பண்றது, நம்ம எப்போதுமே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வார்ம் அப் ஆகிட்டு இருக்கு. அப்படியே நம்ம அப்படியே உட்காந்துருக்கோம் ஏசி ஆன் பண்ணிட்டு. நிழல்ல தான் வண்டியை போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே வெயில் ஆரம்பிச்சிட்டு, காலம்பரே வெயில், சரியான வெயிலாக இருக்கு. அதனால நிழல்ல போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். பிள்ளைங்க வந்துச்சுன்னா நம்ம கேட்டுக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். இங்கேருந்து தெரியுது வீடு, அதனால நம்ம அப்படியே கேட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். ஓகே, இன்னைக்கு ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது என்னன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது எங்கள் முதலாளி வீட்டில் பூனை குட்டி போட்டிருக்கு. எல்லாம் நம்ம பார்த்தோன்னே எப்படி ஒளியுது பாருங்களா, பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? குட்டி போட்டு அது ஜாலியாக விளாடுது. ஆளை பார்த்தோன்னே அப்படி ஒளியுது. தெரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்க, பார்த்தீங்களா? எல்லாம் எப்படி முயல் குட்டி மாரி இருக்கு பாருங்க. 4 குட்டி போட்டிருக்கு. 4 குட்டி அந்த படியில் போய் அழகாக ஒளிஞ்சிருக்கு பாருங்க. தெரியுதா? கிட்ட போனோன்னு ஓடிடும். இந்த பாருங்க, அழகாக ஒளிஞ்சிருக்கு பாருங்க. அது ஒன்று ஓடுது பார்த்தீங்களா? ஓடி போய் அந்த பொந்து, அந்த இது செடி பொந்தில் போய் பூந்துடும். அங்கேருந்து பார்க்குது பாரு. அடுத்து ஒன்று ஓடுது பாருங்க. அடுத்து ஒன்று தான் பாக்கி. இங்கேருந்து பாக்கி இங்கே ஒன்று இருக்குது, அழகாக ஓடுது பாருங்க. முயல் குட்டி மாரி இருக்கு பாருங்க. சூப்பராக அழகாக இருக்கு பாருங்க. அதை போய் பாஞ்சிட்டு பாருங்க. இதுதான் அவங்க அம்மா. ஒரு கண்ணு இதுக்கு வந்து தெரியாது, ஒரு கண்ணு தெரியாது. எங்கடா பக்கெட்டை தூக்கிட்டு கிளம்பிட்டான்னு பார்க்குறீங்களா? வேற எங்கே இல்லை, வண்டி துடைக்க தான். இந்த பாருங்க, நம்மளும் கிளம்பியாச்சு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன் பாருங்க. இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வண்டி துடைக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன், சரியா? அந்தமாரி தொடங்க. முக்கால்வாசி தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்கும், டிரைவர் இங்கே உள்ளவங்களுக்கு. புதுசாக வரவங்களுக்கு இது ஒரு டிப்ஸ் மாரி நான் சொல்லி தரேன். இருங்க, பக்கெட்டில் நல்லா முக்கிங்க. அந்த துணியை வச்சு நல்லா முக்கிங்க. முக்கிட்டு நல்லா புளிஞ்சிட்டு உதறிடுங்க. ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும். அந்த மண்ணெல்லாம் வந்து பெயிண்டெல்லாம் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணி விட்ரும். இந்தமாரி நல்லா ஃபுல்லாக முக்கிங்க. முக்கி நல்லா துணியை நல்லா ஓப்பன் பண்ணிட்டு நல்லா முக்கிட்டு இந்தமாரி நல்லா 2-3 வாட்டி அலசி எடுங்க. எடுத்துட்டு இருங்க, நான் திருப்பி இந்த துணியை நம்ம முக்கி எடுத்து இப்போ புளிஞ்சாச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நல்லா 4 மடிச்சிங்க. இந்தமாரி ஒரு 4 ஃபோல்டிங்காக நல்லா மடிச்சுக்கிட்டு இது ஒரு பக்கம் தொடங்க. இது ஒரு பக்கம்னா இந்த பேனட்லேயே 2 பக்கம் தொடங்க. இது ஒரு பக்கம் தொடங்க. அடுத்து இப்படி ஒரு பக்கம் தொடங்க. இப்படியே தொடச்சி முன்பக்கம் பின்பக்கம் சேர்த்து தொடச்சிங்கனாவே இந்த கார் ஃபுல்லாகவே தொடச்சிடலாம். இதான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ். திருப்பி நம்ம முக்கிய எடுக்கணும். திருப்பி முக்கிய எடுத்தோன்னா வேலை முடிஞ்சிட்டு. இதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம ஈஸியாக முடிக்கிற வேலை. டக்குன்னு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக நம்ம வந்து வெளியில் போகிறோம், மணி ஆகிட்டு கிளம்புறோம், வண்டியை தொடக்கணும்னு வச்சிங்களேன். இந்தமாரி தொடங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் 4 பக்கம் மடித்து ஒரு பக்கம் தொடச்சி எடுத்துருங்க. அது அப்படியே பட்டி போட்டு அடுத்த பக்கம் தொடச்சி எடுத்துருங்க. இது எப்போதுமே வண்டியில் எப்போதுமே ஒரு பத்தி ஏற்றி வச்சுருப்பேன். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கிறதுக்கு எப்போதுமே வந்து பத்தி ஏற்றி வச்சுருப்பேன். இதுதான் என்னோட வண்டியில் டேஷ்போர்டு. இது வந்து உங்களுக்கு ரோடுவே தெரியறதுக்காக இது வந்து அந்த ஃபோன் வைக்கிறதுக்கு ஃபோன் ஹோல்டரு. இது வந்து 5 ரியாலில் வந்து இது கிடச்சிது. அந்த இது பர்ஃப்யூம் ஸ்மெல்லு. எப்போதுமே வண்டியில் கண்ணாமனான்னு நாற்றாச்சு எனக்கு பிடிக்காது. நம்ம எப்போதுமே ஒரு ஸ்மெல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. இதே நம்ம ஃப்ரெண்டு. இது ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கவரு இல்லை. நானும் தேடி பார்த்தேன். ஒன்று இது வந்து ஸ்டேரிங் பெருசு இருக்கும், இல்லைன்னா இல்லை இருக்கும். நான் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன். ஒரு 2-3 கடையில் விசாரிச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா இது வந்து ஸ்டீலு. ஒரு வண்டி ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம கையை பிடிக்க முடியாதுங்க. சரியான ஹீட்டாக இருக்கும், சுடும். நான் இப்போ நிழல்ல வண்டி நிப்பாட்டியிருக்கேன், அதனால ஒன்றும் தெரியல. இதுதான் ஃப்ரண்ட் சைடு என்னோட இப்படி தான் இருக்கும். இது வந்து நான் சொன்னேன்னா அன்றைக்கி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அந்த கேக்கு காலம்பரம் எப்போதுமே நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, அதான் நல்லது. நான் சாப்பிட்றது இல்லை. நமக்கு டைமும் கிடைக்க முடியாது, நமக்கு சமைக்கிறதுக்கு ஒரு அலுப்பு. இது வந்து நம்ம சாப்பிட்றது எப்போதுமே வண்டி டியூட்டி போயிட்டு வந்து எப்போதுமே சாப்பிட்றது. இதுதான் நம்ம இது ஃப்ரண்ட் சைடு அப்படி தான் இருக்கும். இது வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த இந்த திராட்சை கொத்து. எனக்கு இதெல்லாம் வண்டியில் ஊரில் பார்த்து எனக்கு மாட்டி எனக்கு பழக்கம். அதனால நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஊரில் வந்து ஜனதா மாயத்தில் ஜனதாவில் வாங்கினது. 280 380 சம்திங் என்னன்னு தெரியல.
இதை நம்ம வாங்கி மாட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு இது மாரி வச்சிருந்தேன், ஒரு மாதிரி ஜிகினா தொங்குற மாரி ஜிகின்னு ஒரு இது மாரி வச்சிருந்தேன். அது அறந்துட்டு இப்படிதான் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலம்பரம் வண்டியை தொடச்சிட்டு நம்ம கல்லூரிக்கு வந்தாச்சு. ஒரு சரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்ம ஊர்ல எல்லாம் டீ பிடிக்கலன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? டீயை கீழே ஊத்திட்டு போடுவான், இல்லைங்க டீயை நல்லா போடுங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுவான். அவனும் டீ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிலாம் போட மாட்டாங்க. மலையாளி பொண்ணு என்ன பண்ணிட்டாப்ப, ஒரு அந்த ஐஸ் கட்டியை போட்டு ஒரு காப்பியை மேறும். நான் எதுவுமே இங்கிலீஷ்ல சொல்ல வரல, ஏன்னா அதை பார்ப்பாங்க, நம்மளோட மலையாளி கூட பார்ப்பான்னு வச்சுங்க, இதெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதனால எல்லாமே வந்து தமிழ்லயே சொல்றோம் உங்களுக்கு. வாங்கினா ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிட்டு ஒரு சிப்பு நல்லா குடிச்சிட்டு இது வந்து நான் கேட்டது இல்ல, இது வேற இருக்கு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 400 ரூபா 450 ரூபா வந்திருக்கும். 500 ரூபா இருக்குன்னு வச்சுங்களா, 24 இன்னும் சம்திங் வருது 500 ரூபா. அவனும் அப்படியே மேடம் ஓகே மேடம் சொல்லிட்டு அவனும் வாங்கிட்டு வேற இதை மாத்தி கொடுக்குறானோ பாத்துங்க. இங்கெல்லாம் நம்ம வாங்கினாலும் கொடுக்க மாட்டோம்னு வச்சுங்களா, நம்ம ஊர்லயும் சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சில விட்டுட்டாங்க. ஏன்டா டீ போடா அப்படின்ட்டு மூஞ்சில ஊத்திட்டு இங்க பாருங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 500 ரூபா அப்படியே வாங்கி அப்படியே ரிட்டர்ன் ஒரு இதுதான் குடிச்சிருப்பான். ஒரு 50 ml குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எதுக்குடா திருப்பி போக சொல்றான் அதே கடைக்கு? நானும் பார்த்தா திருப்பி இதே மாதிரி வேற மாத்தி கொடுத்துட்டான் அப்படின்ட்டு அவனும் வாங்கிக்கிறான். நான் சொல்லிட்டேன் பாரு, சட்டா 500 ரூபா நம்ம ஒரு நாள் காசு. அது ஒரு ஏழை சம்பாதிக்கிற காசு. ஏழைங்க தான், ஏழை ஒன்றும் இல்லை, நம்மளும் அதே காசு தான் சம்பாதிக்கிறோம்னு வச்சுங்களா. அந்த சம்பாதிக்கிற காசு சட்டா வாங்கிட்டாங்க. ஒரு செகண்ட் தான். அவனை என்ன பண்ணுவான், அது வந்து அவனை கீழே ஊத்திடுவானு வேஸ்ட். திருப்பி யார்ட்டையும் கஸ்டமர்கிட்ட கொடுக்க முடியாது. அது வந்து கேமராலாம் ஃபுல்லா வச்சிருப்பாங்க, கடை உள்ள வெளியில எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவுதான் வேஸ்ட். 500 ரூபா ஒரு செகண்ட்ல போயிட்டு பாருங்க. நமக்கு ஒன்றும் வேலை இல்லை, அடுத்து நம்ம ரூமுக்கு போக வேண்டியதான். உங்களுக்கு அதான் ரோடு வியூ காமிச்சேன். இது வந்து வேற ஏரியா. அது நம்ம கல்லூரிக்கு வந்துட்டு அப்படியே விட்டுட்டு போயாச்சு. திருப்பி நம்ம ரூம்ல போய் சமைக்கணும். என்ன சமைக்கிறது ஒன்றும் புரியல. முட்டை குழம்பு தான் வைக்கணும் போல இருக்கு. இன்னும் நமக்கு சம்பளம் வர்றதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும். அதனால முட்டை குழம்பு வச்சிட வேண்டியதான் இன்னைக்கு ஃபுல்லாவே. ஃபுல்லாவேங்கிற முறை இன்னைக்கு முட்டை குழம்பு வச்சிட வேண்டியதான், ஒரு வழி இல்லை. ஆனா இங்க டெய்லியும் என்ன சமைக்கிறதுன்னே ஒரு திங்கிங் ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு சமைச்சு முடிச்சுட்டா நான் நாளைக்கு என்ன செய்யறது, அப்புறம் அடுத்த நாள் என்ன செய்யறது, சரி இதை 2 நாள் வச்சுக்கலாமா, சரி எதை வாங்கி எதை நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், இதுதான் ஓடும். டிரைவர் முக்கால்வாசி தான் ஓடும். ஏன்னா அவங்களுக்கு டைமிங் கிடையாது. சீக்கிரம் எது சமைக்க முடியுமோ அதை சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம போயிடணும். அதனால அதை திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும், என்ன சமைக்கிறது என்ன சாப்பிட்றதுன்னு. இதுதான் ஃபுல்லாவே ஓடும் எல்லாருக்கும். இங்க ஊர் மாரியே கிடையாதுல, நமக்கு டக்குன்னு சமைக்கிறது, கேரியில கட்டி கொடுக்கறது, சரி நாளைக்கு ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பொருள்லாம் இங்க வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பொருள்லாம் இங்க கிடைக்காது. நான் இருக்கிற ஏரியால வந்து லூலு மால்லாம் ஒரு 7-8 கிலோமீட்டர் தாண்டி போனேன். பக்கத்துல வந்து நம்ம கருவேப்பிலை கூட கிடைக்காது, கொத்தமல்லி புதினாலாம் கிடைக்கும், கருவேப்பிலை கிடைக்காது. இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான குழம்பு, வாழைத்தண்டு, இந்த மாதிரி குழம்பு, வாழைத்தண்டு பொரியல், இந்த தேங்காயும் இருக்கும். ஆனா வந்து இதா ஃபுல்லாவே இருக்கும், துருவிலாம் இருக்காது. லூலுலாம் போனோன்னா அங்க வந்து தேங்காய் துருவி இருக்கும். நம்ம எடுத்துட்டு அப்படியே சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த இதுல தொட்டுக்க இந்த பீன்ஸ், இந்த கேரட் பொரியல் எல்லாம் அப்படியே தொட்டுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். அதை உடச்சி நம்ம துருவிட்டு இருக்கணும். அது இது அதனால நம்ம ரூமுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம். அதனால இங்க என்ன கிடைக்குதோ, பாண்டாலியோ இல்ல ஒத்தையத்திலோ என்ன கிடைக்குதோ அதை வாங்கி நம்ம அப்படியே சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுறது. வேற வழி இல்லை. நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா, சிக்கன் லிவர் இருக்குல்ல, அதுதான் ஈஸியா இருக்கும்ட்டு ஒரு அந்த இது ஃபீல் வரும். சரி நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் தான் ரேட்டு. இந்த ஒத்தையத்தெல்லாம் போட்டிருப்பாங்க அதிகமா, 3 ரியாலு 4 ரியாலுக்குன்னு ஆஃபர் போட்டிருப்பாங்க. அதனால சிக்கன் லிவர் வாங்கிடுறது. அப்படி இல்லைன்னா கோழி 800 கிராமு 900 கிராம்ட்டு ஆஃபர் போட்டிருப்பாங்க. 12 ரியால் 11 ரியால்ட்டு ஆஃபர் போட்டிருப்பாங்க. அதை வாங்கி வைக்கிறது.
இந்த மாதிரி வாங்கி தான் சாப்பிட்றேன். முட்டை என்னன்னு தெரியல, முட்டை யாராச்சும் ஒத்தாயத்தில் பக்கத்தில் இருந்தீங்கன்னா முட்டை வாங்கிங்க. 15 ரியால் தான் போட்டிருக்கான் ஒரு ட்ரே ஃபுல்லாக 15 ரியால் தான் போட்டிருக்கான். நல்லா இருக்கு. நான் வெயில் நேரத்தில் அப்படி முட்டை ஓடலையா என்னன்னு தெரியல. 21 ரூபா 22 ரூபா இருக்கும் அந்த முட்டை. இப்போ வந்து 15 ரியால் தான் போட்டிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாராச்சும் பார்க்குற மாதிரி இருந்தால் முட்டை வாங்கிங்க. முட்டை ரொம்ப கம்மியாக இருக்கு. பாக்கி அரிசிலாம் ரைஸ்லாம் ஒன்றும் எதுவும் கொலையில, பாக்கி எல்லாமே வந்து இதாக இருக்கு. முட்டை ஒன்றே ஆஃபர் போட்டுருக்கான், வாங்கிக்கிங்க. இது உங்களுக்கு அந்த பர்ச்சேஸ் பண்ற சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ற வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு இதுல வந்து ஒரு நம்ம முன்னாடியே சொல்லிருப்போம், ப்ராப்ளம், சரியான ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்தாலே டக்குன்னு சார்ஜ் உட்காந்து இதாயிடுது, எம்டி ஆயிடுது. அதுதான் பெரிய பிரச்சனை. பாருங்க, கார்லயே அந்த டேஷ்போர்ட்ல அந்த ஸ்டாண்டை நிக்க வச்சு சார்ஜ் ஒயர் அப்படியே சொருவிட்டே தான் நானும் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இல்லைன்னா அவ்வளவுதான், டக்குன்னு ஆஃப் ஆயிடும். இந்த மாரி இது 4 வருஷம் ஆயிட்டுல போன் வாங்கி, சார்ஜ் நிக்காது. அப்புறம் நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வீடியோவுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க, ஆனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க அப்படின்னு வருது. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க கேட்கற கேள்விக்கு நான் ஏதாச்சும் பதில் சொல்ல முடியும் இன்ட்ரெஸ்டா. நீங்க ஒண்ணுமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க, அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஏதாச்சும் பேசுங்க, ஏதாச்சும் போடுங்க, திட்டியாச்சும் போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது, ஏதாச்சும் திட்டிங்க, திட்டி ஏன்டா இப்படி இது பண்றா, இப்படி எடுக்காத வீடியோ, அப்படி எடுக்காத வீடியோ, இப்படி ஏதாவது அப்படி இருக்கு, இது எப்படின்னு ஏதாச்சும் போடுங்க. சரியா? அப்பதான் நானும் சரி, நம்ம இப்ப ஒரு ஹோட்டல்ல போறோம்னு வச்சுக்கலாம், ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறோம், இது மாதிரி அந்த ஹோட்டல் சாப்பிடுறோம்னா நம்ம தான் சொல்லணும், இது மாதிரி இது உப்பு அதிகமா இருக்கு, இது காரம் அதிகமா இருக்கு, இது நல்லா இல்லைங்க, இது ஒரு எண்ணெயா இருக்குங்க அப்படின்னு நம்ம சொன்னாதான் அடுத்த வந்து அவங்க திருத்திப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் சொன்னாதான் ஏதாச்சும் திருத்திக்க முடியும். சரி, அப்பதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோ ஏதாச்சும், சரி இப்படி கேட்கறாங்க உங்களுக்கு, சரி இப்படி கேட்கறாங்க உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ போடணும். நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. அதனால எனக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எப்படி வீடியோ போட்டுட்டோம் நமக்கு ஒன்றும் தெரியல. சரியா? நீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் 1000 சப்ஸ்கிரைபரை நம்ம தொடணும். நீங்க தான் அதுக்கு உறுதுணையா இருக்கணும். சரியா? ஏன்னா உங்களை நம்பிதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிட்டே இருக்கேன், உங்களை நம்பிதான் ஆரம்பிச்சிருக்கேன். என்னடா இதையே சொல்லிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க, எல்லா வீடியோலும் சொல்லுவேன். சரியா? கண்டிப்பா உங்களை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆடியன்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர் நம்பி தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த யூடியூப். நீங்களாம் இல்லைன்னா நானும் கிடையாது. அதனாலதான். சரியா? நான் முன்னாடியில வீடியோ போட்டிருப்பேன், முன்னாடியில அதான் பிரச்சனை சொன்னேன்னு. அந்த நாளாவது அப்படியே கொஞ்ச நாள் ஒரு 5-6 மாசம் வீடியோ போடுறது இல்லை. இப்படி கண்டினியூஸா வரும், டெய்லியும் வீடியோ போடுவோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா வீடியோ போடுவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரூமுக்கு போயிட்டு பேசுவோம். அடுத்து என்ன இந்த ஒரு வழியா நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. பேனை போட்டுடி மாலா அப்படின்னு நம்ம ரூம்ல வந்து சொல்லணும் போலுக்கு, அப்படியே எரியுதுப்பா. கொஞ்ச நேரம் நடந்து வர முடியல, வெளியில அவ்வளவு வெயிலா இருக்கு. இங்க ஃபேனெல்லாம் கிடையாது, ஏசி நம்ம தான் போட்டுக்கணும். மாலாவும் கிடையாது, யாரும் கிடையாதுங்க, விமலாவும் கிடையாது. ஓகே, வாங்க அடுத்து நம்ம சமைக்கிற வேலையை பார்ப்போம். ஓகே, பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப எங்க கிளம்பிட்டோம்னா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா கண்ணாடி எல்லாம் போட்டிருக்க, ரொம்ப சீன் போடுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இங்க வெயில் அந்த மாதிரி இருக்கு, சும்மா வெயில பார்த்தோன்னா கண்ணே போயிடும் உங்களுக்கு, அப்படி இருக்கு. நீங்க கேட்பீங்க அப்புறம் போடாதவனுக்குலாம் என்னடா கண்ணு போயிடுமாடா அப்படின்பீங்க. அப்படிலாம் இல்ல, நம்ம அப்படியே போட்டு பழகிட்டு அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. தப்பா நினைச்சுக்காதீங்க. சரியா? ரொட்டீன் ஒரே ரோடு ஒரே இது, அதனால காட்ட வேணான்ட்டு தான் நான் என்ன பண்றேன், இப்படி சும்மா எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரியா? அதனால ஏதாச்சும் முக்கியமானது ஒரு இதா டிஃப்ரெண்டா இருந்தா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். சரியா? ஓகே, பாய். வாங்க, நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து நம்ம சாப்பிடுவோம். என்ன இருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு மீனும் அந்த முட்டையும் போட்டு ஒரு குழம்பு மாரி வச்சேன். அது என்ன மீனுனா எனக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த இருக்குல்ல, இந்த டப்பா தான் இது. வந்து பாருங்க, இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மீன் குழம்பு மாரியும் வாசனை வரும். இதுல வந்து டொமேட்டோ சாஸ், சில்லி எல்லாமே அப்படியே அரைச்சி அப்படியே மிக்சிங்கா இருக்கும். இதுல ஒரு 3 மீன் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே போட்டு நம்ம அப்படியே கிரேவி மாரி அப்படியே வச்சாச்சு. இது வந்து ஈஸியா நம்ம மீன் குழம்பு மாரியும் இருக்கும், முட்டை கிரேவி மாரியும் இருக்கும். இவங்களுக்கு ஈஸியா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வாசனை மீன் குழம்பு வாசனை. இப்ப எங்க வந்திருக்கோன்னா நம்ம முதலாளி பொண்ணு காலேஜ் அழைக்க வந்திருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு, ஏன்னா வந்து பரீட்சை இருக்கான்.
அதனால இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகவே வாங்கினாப்ல. அதனால கொஞ்சம் நம்ம லேட்டாக தான் போனோம். ஆனால் இன்னும் வரல. நான் ஃபோன் அடித்தா இன்னும் வரல, என்னன்னு தெரியல. பாப்பா அடுத்த டியூட்டி அதுக்குள்ளே புக்கிங் ஆயிட்டு நமக்கு. நம்ம முதலாளி பொண்ணு வந்து அவன் அம்மா வீட்டுக்கு போதான். அதனால ரெடியாரு 5 மணிக்கு அப்படின்ட்டு சொல்லியாச்சு. மணி 4:45 கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நேற்று டியூட்டி இல்லை, அதனால இன்னும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கரெக்டா டியூட்டி இருக்கு. அதனால நைட் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பொண்ணு 5 மணிக்கு போகுதுன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 8, 9 இப்படி இதெல்லாம் நம்ம அழிக்க போவோம். அதனால இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வரைக்கும் டியூட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏன் இந்த பக்கம் பார்த்துட்டு பேசுறேன்னா, இது வந்து நோ பார்க்கிங் ஏரியா. பார்க் பண்ணலாம், ஏன்னா முன்னாடி ஒரு ஆள் பார்க் பண்ணிருக்காங்க, பிரச்சனை இல்லை. இங்க செக்யூரிட்டி வந்து வாங்கிங்கன்னா ஆர்ன் அடிப்பாங்க, அதுதான் பிரச்சனை. ஏன்னா இங்க நமக்கு பார்க்கிங் கிடையாது. சைட்ல நிப்பாட்டிக்கலாம், அந்த மர நிழல்ல நிப்பாட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் இங்க பார்த்துட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சரி பாங்க, கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலை. மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் பாக்குறீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கு. அதான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் லைட்டா வலிக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா இவ்வளோ என்னோட போன் வந்து ரொம்ப டெத் கண்டிஷன்ல இருந்தும் உங்களுக்கு வீடியோ போடணுன்ட்டு போட்டுட்டு இருக்கேன். அதனாலதான் வேணாம். சரியா, எனக்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். நம்ம ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு, பொண்ணு இறக்கி விட்டாச்சு. அடுத்து இங்க ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வரோம். பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வருமா? பக்கத்துல மலாஸ் ஹோட்டல் தான் இருக்கு, அங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு வரும். நான் மத்தியானம் கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்டு போயிட்டேன், ஒரு 11:30 மணியை போல சாப்பிட்டுட்டேன். அதனால இப்ப கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு. வாங்க சாப்பிட்டு வரும். டியூட்டி முடிஞ்சிட்டு அவ்வளோதான். மட்டுக்கு படுக்க வேண்டியதான். இன்னையோட இது விளாக் சுத்தமாக அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வந்து டே 4 நினைக்கிறேன். இப்போ அப்லோட் பண்ணுவோம், அது டே 3. நாளைக்கு வந்து டே 4. ஓகேவா? ஓகே, பாய்.